ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹோப் எல்லோரும் ஹெல்த்தியாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் எல்லாருமே சூப்பராக இருக்கோம். ஸோ வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு மிட் மார்னிங் டைம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ரொம்ப நாள் ஆச்சு இந்த சிறுதானியத்துலையெல்லாம் இட்லி தோசைக்கெல்லாம் மாவு அரைச்சி சரி இன்றைக்கி ரெடி பண்ணுவோம் அப்படின்னு ராகியில் இட்லி தோசை மாவுக்கு ஊற வச்சேன். இதுக்கு அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த கப்பில் ராகி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் எல்லா பொருளும் அளந்து எடுத்துக்கோங்க. நான் 2 கப் ராகி எடுத்தேன். அதுக்கு 1 டம்ளர் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் ரெகுலராக இட்லிக்கு எந்த அரிசி யூஸ் பண்ணுவீங்களோ அதே போட்டுக்கலாம். அதே டம்ளரில் பார்த்தீங்கன்னா அரை டம்ளர் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் எதுக்காக போடுறோன்னா இட்லியும் நல்லா சாஃப்டாக இருக்கும், தோசை ஊற்றும் போது நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், அதுக்காக போடுறோம். ஸோ ராகியில் பார்த்திங்கன்னா குப்பை கழிய வந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு 7லேருந்து 8 டைம் நல்லா கழிஞ்சிட்டு ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. ராகி ஒரு 8 மணி நேரம் ஊறினா தான் அரைப்படும் போது சீக்கிரமாக அரைப்பட்டு வரும். ஸோ நான் ஊற வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்த மதிய டைமில் நைட்டு சாப்பாட்டு வேலையெல்லாம் ஃபார்ம் ஹவுஸில் முடிச்சுட்டு வந்துட்டு ஒரு 8:30 9 அப்படிங்கும்போது தான் நான் காலையில் ஊற வச்ச ராகி, அரிசி, உளுந்து அதெல்லாம் ஆட்ட போட்டேன். என்னென்னா நம்ம நார்மலாக இட்லி தோசை கரைக்கும் போது உளுந்து தனியாக அரைச்சி, அரிசி தனியாக அரைச்சி ரொம்ப வேலை இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி சிறுதானியெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஒன்றா ஊற வச்சதுனால ஒரு டைம் போட்டு விட்டுட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா அரைப்பட்டு வந்திருக்கும். நம்மளுக்கு வாரத்தில் ஏதாவது ஒரு நாள் எடுத்துக்கிட்டால் உடம்புக்கும் நல்லது. அதே சமயம் நைட்டு என்னடா செய்யுதுன்னு யோசிச்சுட்டு இருக்க சமயத்தில் இட்லி தோசை மாவோடு இது கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா சமையல் வழி நம்மளுக்கு ஈஸியாக முடியும். உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறக்கு ராகி அரைப்படாதமாக இருக்கும், அது தோல் தான் நல்லா அரைப்பட்டு வந்துருச்சு. நம்ம நார்மலாக இட்லி தோசை மாவுக்கு எப்படி அரைப்போமோ அதே மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 6 மணி நேரம் புளிக்க வச்சா போதும், அதிகமாக புளிக்க வைக்கக்கூடாது. காலையில் யார் எனக்காக வெயிட் பண்ணுறாங்களோ இல்லையோ, எப்படா நான் ஃபார்ம் ஹவுஸ்க்கு வருவேன்னு இவனுக்கு 2 பேர் வாசலையே பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க. வந்த உடனே காலை சுற்றி சாப்பாடெலாம் கேட்டு வாங்கி சாப்பிட்டு அப்புறம் போயிட்டு மறுபடியும் ஸ்லீப்பிங் டியூட்டியை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த பெட்ஸோட இன்க்ரெடிபிள் லவ் வேறு எதுலேயுமே நம்மளுக்கு கிடைக்காது. அது எனக்கு ரொம்ப ஹார்ட் வார்மிங்காக இருக்கும். காலையில் டைமில் அவனுக்கு எனக்கு கால் சுற்றி வரும்போது நம்ம நைட்டு அரைச்சி வச்சுருந்தோம்ல ராகி மாவு, அது நல்லா புளிச்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு புளிச்சிருக்கணும். இதில் பார்த்திங்கன்னா மாவை கலந்துடக்கூடாது. அப்படியே மேலாப்பில் இருக்க மாவை மட்டும் எடுத்து இட்லி ஊற்றிங்கன்னா இட்லி நல்லா சாஃப்டாக வரும். இட்லி ஊற்றி முடிச்சுட்டு 2வது நாள் 3வது நாளில் நல்லா கலந்து விட்டு நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி சிறுதானியத்தில் செய்கிற இட்லி தோசைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா காரசாரமான சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். மைல்டான சட்னி நல்லா இருக்காது. ஏன்னா நார்மல் இட்லி தோசை மாவோட டேஸ்ட்டே வேறு. இது லைட்டாக மண்ணு மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஹெல்தி. அதனால் இது கொஞ்சம் காரசாரமாக சட்னி வச்சுக்கோங்க. இட்லி அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்திருந்தது. தொட்டுக்கறக்கு தக்காளி சட்னி வச்சுருந்தேன். தக்காளி சட்னி என்னென்ன போட்டு அரைச்சேன் அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷனில் அளவுகளோட ஷேர் பண்ணுறேன். தீபி காலையில் சாப்பிட சாப்பாடு காய் எடுத்துக்கிட்டு மதியத்துக்கு இட்லி கொண்டு போயிட்டா. காலையில் எவ்வளோ நேரமாக எழுந்தாலும் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறது மட்டும் அறக்க பறக்கவே தான் வேலை செஞ்சிட்ருப்போம். லஞ்ச் எப்படியாவது ஹெல்த்தியாக பேக் பண்ணிடுவோம். ஆனால் டெய்லியும் ஸ்நாக்ஸ் ஹெல்த்தியாக கொடுக்குறோமான்னு கேட்டால் கொஷின் மார்க் தான். இன்றைக்கி நான் கொடுக்க போகிற ஸ்நாக்ஸ் குயிக்காக செஞ்சிடலாம், ஹெல்தி அட் த சேம் டைம் டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ லிட்டில் ஜாய்ஸ்லேருந்து மில்லட் பேன்கேக் மிக்ஸ் யூஸ் பண்ணி இன்றைக்கி பேன்கேக் செஞ்சு பேக் பண்ண போகிறேன். இது வித்தின் ஃபியூ மினிட்ஸில் நம்ம ரெடி பண்ணிடலாம். ஜஸ்ட் அவங்க கொடுத்துருக்க மில்லட் பேன்கேக் மிக்ஸில் வார்ம் மில்க் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அந்த பேன்கேக் பேட்டரோட கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துடுங்க. அப்புறம் எப்பயும் போல் தவாவில் பட்டர் விட்டு 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா பேன்கேக் சூப்பராக ரெடி ஆயிரும். இந்த மில்லட் பேன்கேக் மிக்ஸில் பார்த்தீங்கன்னா வரகு, ராகி, சோளம்னு 3 மில்லட்ஸ் அது கூட ஓட்ஸ் வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க. சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்வீட்னஸ் உங்களுக்கு ஃபீல் ஆகும். அது சுகரோடது கிடையாது, சுகருக்கு பதிலாக ஜாகரி யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் தவாவில் கொஞ்சமாக பட்டர் விட்டு மீடியமான ஒரு சைஸில் பேட்டர் ஊற்றி
நல்லா வந்து 2 சைடும் வேக விட்டுட்டேன். இதில் 8 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது. நோ மைதா, நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ், நோ ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ், ஜஸ்ட் க்ளீன் இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க இந்த மில்லட் பேன் கேக் மிக்ஸ். நம்ம டெய்லி ஃப்ரூட்ஸ் பேக் பண்ணாலுமே குழந்தைங்களுக்கு போர் அடிச்சிடும். அதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம மூவ் ஆகிறது பேக்டு ஃபுட்ஸ் தான். அதுக்கு இது ஒரு சூப்பர் ஆல்டர்னேட்டிவ். குழந்தைங்களுக்கும் சாப்பிட்றக்கு நல்லாயிருக்கும், நல்ல ஒரு ட்ரீட்டாக இருக்கும், நமக்கு ஹெல்த்தியாக கொடுத்துருக்கோன்னு ஒரு திருப்தி இருக்கும். பேன் கேக் 2மே சுட்டெடுத்ததுக்கப்புறம் இப்படியே கொடுக்க வேணாம், லேகன் என்னை கொஞ்சம் எக்ஸைட் ஆக்குவோன்னு மேலே வந்து சாக்லேட் ஸ்ப்ரெட் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்தேன். இதுவும் லிட்டில் ஜாய்ஸோட சாக்லேட் ஹேசல்நட் ஸ்ப்ரெட். நார்மலாக நம்ம கடையில் வாங்குகிற சாக்லேட் ஸ்ப்ரெட்டில் பார்த்திங்கன்னா சுகர் அண்டு பாம் ஆயில் யூஸ் பண்ணி தான் ரெடி பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு சூப்பர் ஆல்டர்னேட்டிவ். இதில் பார்த்திங்கன்னா ரிஃபைன் சுகர், ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் கொக்கோ பவுடர் மற்ற பொருளோடு சேர்த்து ராகி அண்டு கம்பு வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க. இது டேஸ்டி மட்டும் கிடையாது, நிறைய சிறுதானியம் வந்து யூஸ் பண்ணியிருக்கனால குழந்தைங்களோட இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எந்த குழந்தைக்கு தான் சாக்லேட் ஃப்ளேவர் பிடிக்காது சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து ப்ராடக்ட் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து ஆட் பண்ணுறேன். டிஃபன் பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ராகி மாவில் குட்டி குட்டி இட்லியாக ஊற்றி அதே தக்காளி சட்னி 2 ஆப்ரிகாட் வச்சேன். ஸ்நாக்ஸுக்கு நம்ம ரெடி பண்ண மில்லட் பேன் கேக். லேகன் ஈவினிங் வந்ததுக்கப்புறம் எப்படி இருந்ததுன்னு கேட்டேன். அவனோட ஃபீட்பேக்கே வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாம் பேக் பண்ணி லேகனும் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். ரொம்ப நாளாக இந்த வேலையை முடிக்கணும்னு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். பட் டைமே வந்து கிடைக்கல. கவுண்டர் டாப்பில் ஆயில் ட்ரே வச்சுருப்பேன் பார்த்தீங்களா, அது டீப் க்ளீன் தான் பண்ணணும் ட்ரை பண்ணுறேன். அப்பப்போ வந்து ட்ரே கழுவுவேன். பாட்டில்லாம் வந்து மேலே மட்டும் சோப் வச்சு நல்லா வாஷ் பண்ணி வைப்பேன். அது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் மந்த் பெங்களூர் ட்ரிப் போனப்போ ஒரு 3 கண்டெய்னர் இந்த ட்ரேயில் வைக்க தான் வாங்கிட்டு வந்தேன். இன்னும் அது ஆர்கனைஸ் பண்ணவே இல்லை. சரி இன்றைக்கி அதெல்லாம் பண்ணுவோன்னு வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, சொல்லப்போனால் டைம் இல்லை. காலைல 5:30 மணிக்கு எழுந்தால் நைட்டு 9:30 மணி வரைக்கும் கரெக்டாக இருக்கும் வேலை. ஸ்கூல் ஆரம்பித்ததுலேருந்தே ஒர்க் லோடு வந்து அதிகமாகிடுச்சு. வீட்டு வேலை, சமையல் வேலை, தனியாக டிஃபன் பாக்ஸ், லேகனுக்கு தனியாக வந்து கவனிக்கணும். அது மட்டும் இல்லாமல் பர்சனல் வேலை, ஷார்ட் வீடியோ டெய்லியும் போடணும், வாரத்துக்கு ஒரு லாங் வீடியோ போடணும். இது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு பிராண்டோட கொலாபரேஷன்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா 1 மந்த் வந்து எங்களுக்கு பேக் ஒர்க் போகும். அதெல்லாம் முடித்து அப்ரூவல் வாங்கி அதுக்கப்புறம் தான் வீடியோவாக வந்து நாங்கள் பப்ளிஷ் பண்ணுவோம். லேகனும் வந்து 1st ஸ்டாண்டர்ட் போயிட்டான். கர்சிவ் ரைட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறதே நல்லா படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அவனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய நேரத்தில் வீடியோ ஒர்க்கை பார்த்துட்டு இருந்தால் சரிப்பட்டு வராது அப்படின்னு டிசைட் பண்ணி தான் நான் மேக்ஸிமம் வந்து ஷார்ட் வீடியோவில் ஈவினிங் ரொட்டீன் போடுறதே இல்லை. ஏன்னா நான் அவங்க கூடயே தான் வந்து சொல்லிக் கொடுக்குறதுல டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஷார்ட் வீடியோவில் என்னோட இந்த ஆயில் கண்டெய்னர் பற்றி டீட்டெயில்ஸ் கேட்பீங்க. இது ஹோம் சென்டரில் வந்து நான் வாங்கினேன். ஆல்மோஸ்ட் 2 வருஷம் ஆக போது. குவாலிட்டி சூப்பராக இருக்குது. நான் இப்போ காமிச்ச மாதிரி தனித்தனியாக கலட்டி பாட்டாக எடுத்து நல்லா வாஷ் பண்ணி காய வச்சு மறுபடியும் அசம்பிள் பண்ணிக்கலாம். ப்ளூ கலரில் லிட் இருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹோம் சென்டர் பர்ச்சேஸ் தான். அங்கே எப்பயுமே குவாலிட்டி சூப்பராக இருக்கும். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் க்ளீன் பண்ணி மாப் போட்டுட்டு இருந்தேன். சரி ஈவினிங் டைமில் சாமி கும்பிட்டா நல்லா ப்ளசண்ட்டாக நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து கார்டனில் வந்து பூவெல்லாம் பறிக்க போயிருந்தேன். நான் இந்த ஸ்கூல் ஆரம்பிச்சுட்டு 5 மணி ரொட்டீன் வீடியோ, ஷார்ட் வீடியோவெல்லாம் போட ஆரம்பிச்சேன்னா நிறைய பேர் கேட்குறத வந்து எப்படி குக் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, டயர்டே ஆகாதா அப்படின்னு தான் வந்து கேட்பீங்க. எனக்கு நிஜமாக வந்து ரொம்ப டயர்டாக தான் இருக்கும். நிறைய நாள் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி அழுகெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஓப்பனாக சொல்லப்போனால் அதுதான் வந்து உண்மை. பட் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா நான் 24 ஹவர்ஸ் கிச்சனுக்குள்ளேயே தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறதும் வந்து தப்பு இல்லை என்னை கேட்டால். ஏன்னா என்னோடய கண்டென்ட் பார்த்தீங்கன்னா குக்கிங், க்ளீனிங், ஆர்கனைசிங் இதை பேஸ் பண்ணியே தான் இருக்கும். இந்த 3 மேக்ஸிமம் கிச்சனுக்குள்ளே தான் நம்மளால் வந்து பண்ண முடியும். ஏன்னா அதுதான் நம்ம டிபார்ட்மெண்ட். பட் ஆக்சுவலாக என்னோடய ரொட்டீன் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் 5:30க்கு எழுந்து வரேன்னா 7:30ங்கும் போது குக்கிங் வேலை எல்லாமே முடிஞ்சிடும். ஈவன் எங்களோட லஞ்ச், அவங்களோட லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே வந்து முடிஞ்சிடும். லேகன் வந்து 8:30 8:45 கிளம்புவான். அவன் கிளம்பும்போது ஃபார்ம் ஹவுஸில் எனக்கு வீட்டு வேலை எல்லாமே முடிஞ்சு நான் லேகன் ஸ்கூலுக்கு கிளம்பும்போது நானும் வந்து எங்களோட இன்னொரு வீட்டுக்கு வந்து கிளம்பிடுவேன்.
அதுக்கப்புறம் எனக்கு ஷார்ட் வீடியோ ஒர்க்கு, அப்புறம் பிராண்டோட கொலாபரேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா அந்த ஒர்க்கு, லாங் வீடியோ ஒர்க்குன்னு இப்படி இந்த ஒர்க் தான் வந்து நான் ஃபுல்லாக பார்த்துட்ருப்பேன். அப்புறம் எங்களோட இன்னொரு வீட்டில் ஏதாவது ஒர்க் இருந்தால் அதையும் பார்ப்பேன். இதெல்லாமே 3:30க்குள்ளே முடிச்சுட்டு மறுபடியும் ரிட்டன் லேகனை போய் பிக் பண்ணிட்டு வந்துட்டு அவனுக்கு மறுபடியும் சமைச்சு கொடுத்து அவன் சாப்பிட்டு அவனை படிக்க வச்சுட்டு மறுபடியும் டின்னர் செஞ்சேன் அப்படின்னா நைட் ஆயிடுது. ஸோ நான் வந்து கிச்சனுக்குள்ளே இல்லை, பட் ஆனால் எனக்கு வந்து நான் முடிச்சிருக்க நேரம் எல்லாமே வந்து வேலை இருந்துகிட்டே தான் வந்து இருக்கும். இவ்வளோ வேலையை ரொட்டீன் பேசிஸில் யார் செஞ்சாலுமே டயர்ட் ஆகும், ஸ்ட்ரெஸ் ஆவாங்க, ஃப்ரஸ்ட்ரேட் ஆவாங்க, டிப்ரெஷன் நடக்கும், இது எல்லாமே ஆகும். பட் நான் ஃபாலோ பண்ணுற 2 விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி நைட் நானே ஹஸ்பண்டும் அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம் வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவோம். அன்னைக்கு அவரோட ஒர்க் ஸ்பேஸில் என்ன நடந்தது, நான் காலையிலேருந்து என்ன பண்ணேன், லேகன் ஸ்கூலில் கிடைச்ச அப்ரிஷியேஷன், தீபி பண்ண வேலை அப்படின்னு எல்லாமே வந்து நாங்கள் பேசுவோம். நம்ம மனசுக்குள்ளே இருக்கிறத ஒரு 10 நிமிஷம் யார்கிட்டையாவது மனசை விட்டு பேசினாலே காலையிலேருந்து நம்ம பண்ண வேலையோட ஸ்ட்ரெஸ் வந்து அப்படியே காணாமல் வந்து போயிடும். இது ஹஸ்பண்ட் கிட்ட மட்டும்தான் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் வந்து கிடையாது. நீங்கள் மேரேஜ் ஆகலைன்னா அப்பா அம்மா ஃப்ரெண்டுன்னு உங்கள் ஹார்ட்டுக்கு யார் க்ளோஸோ அவங்ககிட்ட மனசை விட்டு ஒரு 10 நிமிஷம் பேசுனீங்கனாலே எல்லாம் வந்து காணாமல் போயிடும். நான் வந்து ரியலாக அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனால சொல்கிறேன், ஓவராக அட்வைஸ் பண்ணுறேன்னா வந்து நினச்சிக்காதீங்க. ஒரு சிலர் வந்து உங்கள் அத்தை மாமா உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அதனால் நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு வந்து சொல்லுவீங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மட்டும் யாராவது ஸ்பேஸ் கொடுப்பாங்க நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ஸ்ட்ரெஸ்ஸோடு எதிர்பார்த்துட்டே தான் இருக்கணும். இது வந்து நமக்கு யாரும் கொடுக்க தேவையில்லை. இது நம்மக்கிட்டேயே இருக்கிறதா. நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட நம்ம க்ளோஸ் டு ஹார்ட் இருக்கவங்ககிட்ட பேசுறதுக்கு நாம் ஏன் இன்னொருத்தோட பெர்மிஷனை வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கணும் வந்து சொல்லுங்கள். அதனால் வந்து அதெல்லாம் எதிர்பார்க்காம நீங்களாக வந்து எடுத்துக்கிட்டீங்க, யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்கள் மென்டல் ஹெல்த்தும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வேலையினால் வர கஷ்டம் ஒரு பக்கம்னா, யூடியூப் கமெண்ட்ஸ் மூலிமா நிறைய ஸ்ட்ரெஸ் வந்து எங்களுக்கு வரும். நான் எல்லாரையும் வந்து இந்த இடத்துல சொல்லலை. 90% நான் பாசிட்டிவ் கமெண்ட் தான் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். 10% தான் நெகட்டிவ் கமெண்ட். அதையும் நான் இக்னோர் பண்ணிட்டேன். பட் நான் கன்வே பண்ணணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரி ஹோம் மேக்கராக இருந்து வீடியோ போடுற யாருமே கேமராமேன் ஒருத்தர், எடிட்டிங் கால் ஒருத்தர், பப்ளிஷ் பண்ணுறக்கு ஒரு டீம் அப்படின்லாம் வந்து வச்சுருக்க மாட்டாங்க. ஏன்னா வீட்டிலேருந்து ஏதாவது ஒன்று பண்ணி நம்மளுக்குன்னு ஒரு இண்டிபெண்ட்டாக ஒரு அமௌண்ட் வந்து மந்த்லி நம்ம ஏர்ன் பண்ண மாட்டோமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க சமயத்தில் இதுக்கெல்லாம் ஆள் வச்சுட்டு அவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்துலேயே எல்லாம் போயிடும். ஸோ அதை திங்க் பண்ணிகிட்டே யாரும் வந்து மேக்ஸிமம் இதை வச்சுக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கிச்சனுக்குள்ளே அவங்களுக்கு பின்னாடி இன்னொருத்தர் கேமரா வச்சுட்டே இருந்தால் எப்படி இருக்குது யோசிச்சு பாருங்கள். அதனால் நாங்கள் வந்து எங்களோட ஓன் இதில் தான் இவ்வளோ வேலையுமே பண்ணுறோம். ஸோ உங்களால் மோட்டிவேட் பண்ண முடியும்னாலும் பரவாயில்ல, டிமோட்டிவேட் மட்டும் அவங்கள பண்ணாதீங்க. இந்த வேலைன்னு இல்லை, எந்த வேலையிலையுமே யாருமே யாரையும் டிமோட்டிவேட் பண்ணாதீங்க. அது அவங்களுக்கு ஒரு பெரிய ட்ராமாவாக வந்து மாறும் கொஞ்ச நாளைக்கு. அது உங்கள் மனசுலேருந்து போகவே போகாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாக வந்து இருங்க, எல்லாத்தையும் பாசிட்டிவாக வந்து வச்சுக்கோங்க. நீங்கள் பட்டிங் யூடியூபராக இருக்கிறீங்க, யூடியூப்பில் தான் அச்சீவ் பண்ணணுன்னா என்னோடய அட்வைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வீடியோஸ் பாருங்கள், நிறைய ரெஃபரன்ஸ் வந்து பாருங்கள். அவங்க கேமரா ஆங்கிள் எப்படி வைக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, எடிட்டிங்க்கு என்னென்ன ஆப் இருக்குதுன்னு நிறைய சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஐடியா கிடைக்கும். ஒருத்தரோட கண்டென்ட்டை வந்து காப்பி பண்ண வேணாம், அதில் இருக்க ஐடியாஸ் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு உங்களோட ஓன் வேலை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆவீங்க. ரொம்ப அருவப்பட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் வந்து ஏதாவது மோட்டிவேஷனலாக பேசுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எனக்கு பேசுகிறதுக்கு அந்தளவுக்கு தைரியம் கிடையாது. இன்றைக்கி ஏதோ தைரியத்தை வர வச்சுட்டு வந்து பேசிட்டேன். எந்த அளவுக்கு யாருக்கு பிடிச்சிருக்குன்னு தெரியல. பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, பிடிக்கலன்னா வந்து விட்டுருங்க. ஆயில் கண்டெய்னர் நல்லா காஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ரீஃபில் பண்ணி வச்சேன். இந்த 3 கண்டெய்னரும் பார்த்தீங்கன்னா பெங்களூர் ஐக்கியாவில் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஒன்றில் வந்து ஜிஞ்சரி ஆயில், ஒன்றில் கேஸ்டர் ஆயில், ஒன்றில் கோகோனட் ஆயில். இது வந்து பார்த்திங்கன்னா சோப் டிஸ்பென்சர். தீபி வந்து 2 வீட்டுக்குமே தேங்கின பாட்டில் இருக்கா, இது வந்து கையில் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், அதனால் இந்த வீட்டுக்கு தேங்கின ஒரு பாட்டில், அந்த வீட்டுக்கு தேங்கின ஒரு பாட்டில்னு வந்து ஊற்றி வச்சுட்டேன். ஸோ எல்லாமே ரீஃபில் பண்ணிவிட்டு அந்த ட்ரேல ஆர்கனைஸ் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உண்மையாகவே அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. அந்த 3 கண்டெய்னர் பார்த்திங்கன்னா ஏப்ரல் மந்தில் வாங்கினது. ஆல்மோஸ்ட் வந்து 2 மந்த்ஸே வந்து முடிய போகுது. இன்றைக்கி பண்ணலாம், நாளைக்கு பண்ணலாம், நாளானிக்கு பண்ணலான்னு தள்ளி போட்டே இருந்தேன். அன்றைக்கி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சு பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக வந்து இருந்தது. ஸோ இதில் இருக்க ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாம் கிடச்சிதுன்னா நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ ஆயில் ட்ரே வந்து ஃபுல்லாக சூப்பராக வந்து ஆர்கனைஸ் பண்ணி அதோட இடத்துல எடுத்து வச்சுட்டேன். அடுத்து டிஷ்யூ பேப்பர் வைக்கிற ஹோல்டர் பார்த்தீங்கன்னா மீஷோவில் ஜஸ்ட்டு 300 350 வாங்கினேன். பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டேப் ரிகார்ட் மாதிரியே வந்து இருக்கும். இது இன்ஸ்டாவில் ஒரு ஆப் இருக்குது, நெஸ்டேஷன் ஒரு பேஜ் இருக்குது. அதில் பார்த்தா 1800 900 போட்டிருந்தான்.
அவ்வளோலாம் வாங்கி யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு மீஷோவில் பார்த்து பிளாஸ்டிக்லேயே வாங்கி வச்சுட்டேன். பெருசாக ஒன்றும் வித்தியாசம் தெரியல, எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ அதிலெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்க ஆயில் பார்த்தீங்கன்னா நான் டெய்லி யூஸ் பண்ணுற ஆயில் கண்டெய்னர் வைக்க இடத்துலையே எல்லாத்தையும் வந்து வச்சுட்டேன். ஸோ எல்லா இடமே நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக அன்றைக்கி டே வந்து எனக்கு முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு பிடிச்சிருக்கும், யாராவது ஒருத்தராவது மோட்டிவேட் ஆகிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.